ஹாய்ங்க. பாப்பா ஸ்ரீ சேனல் இனிய காலை வணக்கம். இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்போம். ஏதாவது சர்பத்து இனிப்பாக நம்ம கூலாக குடிக்கணும் போல் இருக்கும். நம்ம வந்து தினம் ஒரு குளிர்ச்சியாக சாப்பிடக்கூடிய ட்ரிங்க்கு பார்ப்போம். இன்றைக்கி நாம் ரோஸ் மில்க்கு செய்கிறத பற்றி பார்ப்போம். ரோஸ் மில்க் எல்லாருமே செய்வோம், சிம்பிளான விஷயந்தான். ஆனாலும் அதில் என்னென்னலாம் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ காலையில் 8 மணி ஆகுது. இந்த ரோஸ் மில்க்குக்காக 1 லிட்ரு பால் நான் வந்து காய்ச்சிக்கிட்டுருக்கிறேன். அடுப்பில் வச்சுருக்கேன். அது காஞ்சி நல்லா ஆற விட்டு நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதுக்கப்புறமா திருப்பி வெயிலில் எடுத்து நம்ம ஐஸ் க்யூப்பு போட்டு மிக்சியில் 2 அடி அடித்தோம்னா நல்ல நுர பொங்கிக்கிட்டு சாஃப்டாக இருக்கும். அந்த ரோஸ் மில்க்கு குடிக்கிறதுக்கு இன்னும் நம்ம அது மாதிரி செஞ்சுக்குவோம். ஆடையெல்லாம் இல்லாமல் எடுத்துக்குவோம். இதில் வந்து காய்ச்சி முடித்ததுக்கப்புறமா 2 கரண்டி குழிக்கரண்டியால் 2 கரண்டி வந்து ஜீனி போட போகிறேன். பாருங்க, இந்த கரண்டியால் தான் நான் வந்து ஜீனி போட போகிறேன். ஜீனி போட்டு கலக்கி அதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடித்து ஐஸ் க்யூப் போட்டு இன்னும் வேறு என்னென்ன பொருள்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ பால் காஞ்சிகிட்ருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம ரோஸ் மில்க் சர்பத்தில் இப்போ இந்த கடல் பாசியை வந்து பாயில் பண்ணி நம்ம இதில் வந்து லிக்யூடாக்கி அதுக்கப்புறமா அதில் அல்வா மறுக்கி அது கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுருந்தோம்னாக்கா அப்படியே கட்டியாக திடமாக வந்துடும். அதை வந்து வெட்டி நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து காய்ச்சிக்குவோம். இந்த மாதிரி கடையில் வாங்கிட்டு வந்தேன் கடல்பாசி. அதுதான் இப்போ வந்து ஊற்றி வச்சுருக்கோம். சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்குவோம். இப்போ அது எப்படி செய்கிறோங்கிறத பார்த்துப்போம். ஒரு 300 ml தண்ணி வந்து நம்ம அதில் ஊற்றிக்கிறோம். அந்த சொம்பு வந்து 300 ml பிடிக்கும். அதை ஊற்றிட்டோம். கூழ் மாதிரி ஜவ்வரிசி கஞ்சி மாதிரிக்கு வந்துடும். எல்லாருக்குமே தெரியும் நமக்கு. அது கரைஞ்சி இதானதுக்கப்புறமா ஒரு தட்டில் ஊற்றி நம்ம ஆற வச்சுருவோம். இல்லை வந்து ஃப்ரீசரில் வச்சும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து ரோஸ் மில்க்கு சர்பத்தில் வந்து சேர்த்துக்கலாம். ரோஸ் மில்க்கு சாப்பிட்லாம். அதில் வந்து இன்னும் சர்பத்தாகவும் நம்ம வந்து அதை குடிக்கலாம். அதனால் நம்ம வந்து அதில் செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ வெயில் நிறையா இருக்கிறதுக்கு வீட்டில் லீவு நாளில் இப்போ கோடை விடுமுறை விட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்காக பரீட்சை முடிஞ்சிக்கிட்டே இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டில் இது வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க. நம்ம போய் கடையில் வாங்கி அதை வந்து நம்ம வந்து வாங்கி குடிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா குடிப்பாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இது கரைஞ்சோன்னு நம்ம வந்து ரோஸ் மில்க் எசன்ஸோ இல்லை ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸோ கலருக்காக நம்ம வந்து ஒரு சிட்டிகை வந்து
கேசரி பவுடர் கூட வந்து நம்ம போட்டுக்கலாம். கலர் ஆரஞ்சு கலராக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலரில் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து ஆர்வமாக சாப்பிடுவாங்க, பிடிப்பாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ரோஸ் மில்கில் தான் செய்ய போகிறோம். இதில் ஒரு ட்ராப் ரோஸ் மில்க் எசன்ஸ் விட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் பீட்ரூட் கலரில் வந்து இருக்கும். பீட்ரூட் ஜூஸ் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். அரைச்சி அந்த ஜூஸை கூட வந்து நம்ம போட்டுக்கலாம். கெமிக்கல் இல்லாமல் ஆரோக்கியமாக வந்து இருக்கும். ரோஸ் மில்க் எசன்ஸு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ரோஸ் மில்க் வந்து லைட் ரோஸாக இருக்கும். இது கொஞ்சம் டார்க்காக பீட்ரூட் கலரில் இருந்ததுனாக்கா காம்பினேஷன் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பார்க்க வந்து கலர்ஃபுல்லாக சாப்பிட்டு குடிக்கலாம். இப்போ இது ஆயிடுச்சுது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிப்போம். இப்போ இந்த பிளேட்டில் ஒரு ஏந்தலான பிளேட்டில் வந்து நம்ம அல்வாலாம் காய்ச்சி விட்டோம். ட்ரே மாதிரி இருந்தாலும் ஓகே. இதில் வந்து ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு அது ஆறுனத்துக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி போட்டுப்போம். நான் அப்புறமா உங்களுக்கு வந்து இதை காமிக்கிறேன். ஆறுனத்துக்கு அப்புறமா பார்த்து மெதுவாக இருக்கும். இது இப்படியே ஆறிட்டே இருக்கட்டும். ஆறினதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சுருந்து எடுத்து அப்புறமா கட் பண்ணுவோம். பாருங்க, இது தர்பூசணின்னு தான் நினச்சிட்டிங்க. கண்டிப்பாக இல்லைங்க. இது வந்து நம்ம வந்து கடற்பாசியை வந்து காய்ச்சி ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டு செஞ்சோம் இல்லையா, அந்த இதுதான். இப்போ நம்மளுடைய அல்வாவாக சாப்பிட்ணும் அப்படின்னா இதில் இனிப்பு சேர்த்துருந்துருக்கலாம். நம்ம வந்து அல்வாவுக்கு தயார் பண்ணலை, சர்பத்துக்கு தான் தயார் பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக, அல்வாவுக்குன்னா நல்லா நம்ம பெரிய பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ சர்பத்தில் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால இது கெட்டு போகாது. அதனால் நம்ம சின்ன சின்னதாக மாங்காய், பச்சை மாங்காய் அரிஞ்சு உப்பில் போடுவோம்ல, அந்த சைஸுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டால் போதுங்க. இப்படி அழகாக நீட்டமாக வந்து கட் பண்ணி அது சின்ன சின்னதாக க்ராஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம பாதாம் பிசின் இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கடற்பாசி இதெல்லாம் வந்து போட்டு சப்ஜா விதை ஊற வச்சுருக்கோம். எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம ரோஸ் மில்கில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கும் குளிர்ச்சி தரக்கூடியது. வெளியில் வாங்காமல் நம்ம ஆரோக்கியமாக வீட்டிலையே வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இதை கட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு அடுத்தது ரோஸ் மில்கில் போட்டு காமிக்கிறேன். இன்னும் கூட வந்து நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். வாயில் சாப்பிடும்போது ஜவ்வு மிட்டாய் மாதிரிக்கு நல்லா வந்து மிதுக்கு மிதுக்குன்னு வந்து நன்னாரி சர்பத்துலலாம் சாப்பிட்றோம் இல்லையா, அது போல் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. யாருமே கமெண்ட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் எப்படி வந்து இந்த சர்பத் தயார் பண்ணி என்னென்னலாம் போட்டு சாப்பிடுவீங்க. இதில் ஜவ்வரிசி கூட வந்து ஊற வச்சு நம்ம வந்து பாயில் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரே தடியாக எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டோம்னாக்கா சாப்பிட முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த ரோஸ் மில்க்கு வந்து நிறையா இது பண்ண முடியாது. இப்போ இதுவே வந்து நிறையா போயிடும். அதனால நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று வந்து சாப்பிட்டுக்கலாம். குட்டி குட்டியாக போடணுங்கிறதுக்காக நான் திரும்பவும் மேலே வந்து க்ராஸாக வந்து நறுக்கிறேன். இந்த பாருங்க, அழகாக இருக்குது இல்லையா. இதை நம்ம வந்து அதில் ரோஸ் மில்கில் போட்டுட்டு குடிப்போம். இதை குறித்து பாருங்கள், டேஸ்ட்டு சரியாக இருக்குதா என்னன்னு பாருங்கள்.
அதில் திருப்பு திருப்பாக பாதாம் பிசின், இந்த கடல் பாசி நறுக்குன்னு வருது, சப்ஜா விதை. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே, சூப்பராக இருக்குது, நைஸ். இதை குறித்து பாருங்கள், டேஸ்ட்டு சரியாக இருக்குதா என்னன்னு பாருங்கள். நல்லா இருக்கு. அதில் திருப்பு திருப்பாக பாதாம் பிசின், இந்த கடல் பாசி நறுக்குன்னு வருது, சப்ஜா விதை. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே, சூப்பராக இருக்குது, நைஸ்.